ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஸ்வயம் பகவான் இப்புவியில் வந்து ஆத்மாக்களாகிய நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார், சக்திகளால் நிறைத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு முழு சத்திய ஞானத்தை கொடுத்து கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களுடைய துணைவனாக இருக்கின்றேன். நீங்கள் பயமற்றவராக ஆகிவிடுங்கள். நீங்கள் எதற்குமே பயமடைய தேவையில்லை. நான் உங்கள் கூடவே இருக்கின்றேன். எனவே இதை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும். சிவத்தந்தை 1000 புஜங்களுடன் என் கூடவே இருக்கின்றார். அப்பொழுது அவரிடமிருந்து சக்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நாம் பயமடைய மாட்டோம். மனோபலம் நம்மிடம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் மனிதர்கள் எளிதில் பயமடைந்து விடுகின்றார்கள். விஷயங்கள் சிறிதாக இருக்கின்றது, ஆனால் சிந்தனை செய்து செய்து அதிக கவலை அடைகின்றார்கள். நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பாபாவிடம் எனது வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டேன். அவருடைய காரியத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டேன். எனவே அவர் நம்மை நன்கு கவனித்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். நம்மீது மிகுந்த கவனம் கொடுக்கின்றார். எனவே நமக்கு அவர் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். அவருடைய சக்திகள், அவருடைய காரியங்கள், அவருடைய ஞானம், அவருடைய உதவி மீது முழு நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த யுகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதிலும் நிச்சயம் இருக்க வேண்டும். இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதிலும் முழு நிச்சயம் இருக்க வேண்டும். அனைவருடைய கணக்கு வழக்குகளும் முடிவடைந்துவிடும். இந்த 5000 வருடங்களின் விளையாட்டும் முடிவடைந்துவிடும். நாம் அனைவரும் வீடு திரும்பி செல்ல வேண்டும். சிவபாபா மகா காலனாகி அனைவரையும் அழைத்து சென்றே தீருவார். அதற்காகவே வந்திருக்கின்றார் என்பதிலும் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்மை இந்த நம்பிக்கை என்பது அநேக விஷயங்களிலிருந்து நிச்சிந்தாக ஆக்கிவிடுகின்றது. நம்மை கவலையற்ற ராஜ்ய அதிகாரியாக ஆக்கிவிடுகின்றது. கவலைகள் உலகில் அநேகம் இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய கவலையும் இருக்கின்றது. சிலருக்கு பணத்தை பற்றிய கவலை, சிலருடைய மகன் அல்லது மகனுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அதற்கான கவலை, சிலருடைய குழந்தைகள் கெட்ட தொடர்பில் சென்று விட்டார்கள் என்றால் அதை பற்றிய பெருங்கவலை, அவருடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற கவலை, சிலருக்கு தங்களுக்குள் அன்பு இல்லை, திருமணங்கள் நடந்து முடிந்த பிறகு பிரிந்து விடுகின்றார்கள். இது போன்ற அநேக கவலைகள் மனிதர்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. நாம் இவை அனைத்திலிருந்தும் நமது ஞானத்தினை பயன்படுத்தி ஒரே பலம், ஒரே நம்பிக்கையில் நிலைத்திருப்பதில் கவனம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நமது கவலைகள் குறைந்துவிடும். நாம் கவலையற்ற ராஜ்ய அதிகாரி, பேஃபிகர் பாதுஷாவாக இவ்வுலகில் வலம் வருவோம். வெகு காலம் முன்பு ஜானகி தாதிஜி கூறுவார்கள், இந்த முட்கள் நிறைந்த காட்டில் நாம் ஒரு சிங்கத்தினை போன்று வலம் வர வேண்டும் என்று கூறுவார்கள். ஒரு காட்டின் ராஜாவாக தனியாக சிங்கம் எப்படி வலம் வருகின்றதோ அதை போன்று நாமும் வலம் வர வேண்டும். நாம் தனக்குத்தானே பேச வேண்டும். எனக்கு பகவானே துணையாக இருக்கின்றார். அவரே கூறிவிட்டார், நீங்கள் உங்களுடைய அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு பேஃபிகர் பாதுஷாவாக ஆகிவிடுங்கள். எனது என்பதை உனது என்று மாற்றம் செய்துவிடுங்கள். எனக்கு பொறுப்புதாரி பாபா, என்னுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்புதாரி பாபாவே, ஸ்வயம் பகவான். பிறகு நான் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன்? எனக்கு என்னுடைய சக்திகள் மீது, என்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தின் மீது, என்னுடைய குழந்தைகளின் சிரேஷ்ட பாக்கியத்தின் மீது நம்பிக்கை இல்லையா என்ன? நான் எனது யோகத்தின் சக்தி மூலம்
தன்னுடைய மிக நல்ல வைப்ரேஷன்ஸ் மூலம் அவர்களை மாற்றம் செய்ய முடியாதா என்ன? தனக்குத்தானே பேசுங்கள். இந்த விஷயங்கள் ஒன்றுமே பெரியதல்ல. நான் தான் மிக பெரியவன். நான் முழு உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும். என்னுடைய புண்ணிய கர்மத்தின் பலனும் என் கூடவே இருக்கின்றது. நான் வெற்றியாளர் ஆகுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். எனக்கு வெற்றி கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும்? இது போன்ற சிந்தனைகள் செய்து நாம் தனக்குத்தானே நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். பாபா மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். டிராமாவை பற்றிய ஆழமான சிந்தனைகளும் நாம் செய்ய வேண்டும். மிக பெரிய பெரிய சிந்தனைகள் அல்ல, டிராமாவினை பற்றிய மிக முக்கிய சிந்தனைகளான டிராமாவின் ஒவ்வொரு சீனும் கல்யாண்காரி. கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதுவேதான் மறுபடியும் நடைபெறும். நான் இந்த டிராமாவில் ஹீரோ ஆக்டராக இருக்கின்றேன். மிக பெரும் பாக்கியவானாக இருக்கின்றேன். எனக்கு அனைத்தும் மிக நல்லதாகவே தான் நடக்கும். இது போன்ற சிந்தனைகளினால் நாம் பேஃபிகர் பாதிசாவாக ஆகிவிடுவோம். நம்முடைய ஸ்திதியின் மூலம் அப்பொழுது பாபாவினுடைய பெயர் புகழுக்குரியதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.